ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஏதோ ஓகே தான். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் நாம் எடிட் பண்ணிடலாமா? அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணக்கு இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணக்கு இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணக்கு அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ எப்படின்றது நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஹைட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த 3 டெஸ்ட்டில் ஏதோ ஒரு டெஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே டெஸ்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஃபாண்ட் ஷோ அது பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அது நம்ம வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே காலில் 3 பட்டன் இருக்கா லெஃப்ட் சைடில், அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க இந்த சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைலில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைலுக்கு நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஸோ ஃபாண்டுடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே, இன்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்படி இந்த ஃபாண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகிறது வந்து பண்ணாக்க நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபாண்ட் வந்து பார்த்தினாக்க இன்புட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணாமல் ஸ்டெப்பு நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக் 1, பிக் 2, பிக் 3ன்னு ஒரு 3 குரூப்பு கொடுத்துருப்பேன். இதில் தான் நம்ம எடிட் பண்ணுடைய பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண போகிறோம். எடி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. அதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பிக் 1ன்ற அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்குது, அது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிசெஷன் வேர்ப் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெலிசிபிலிட்டி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து பண்ணாக்க மோட்டர்ஸ் இருக்க கீழே அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஷோ ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி கட்ட உங்களோட பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பண்ண கடை பேக் போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பிக் 2 இருக்காது, நம்ம செலக்ட் பண்ணலாம். எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு முன்ன பண்ண மாதிரி நெக்ஸ்ட் பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன நம்ம ஒரு டெயில்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ண பாருங்கள், அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டேன் கீழே மோட்ஸில் போயிட்டு முன்ன பண்ண அதே சேம் இடத்துல உங்களுடைய பிக் அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சூப்பர். பேக் போய்க்கலாமா? ஸோ செகண்டில் வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்கா, அதுலேயும் முன்ன பண்ண அதே சேம் இடத்துல இந்த லேயரை நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க 3 குரூப்பில் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த செகண்ட் குரூப்பில் மட்டும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க இது வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்த்துடலாமா? ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 3.12 செகண்ட் கிட்ட போய்க்குங்க. இப்போ எறான அந்த செகண்ட் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும், அது எற வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ கட்டை தாடி ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தினாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணி அவங்களுடைய நேமு இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த 3 டெஸ்ட்லேயும் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு கீழே டெஸ்ட் செலக்ட் டெஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச நேமு இல்லை அவங்களுடைய நேமு இந்த மாதிரி
ஏதாவது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துட்டு மேலே நீங்கள் டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்த இருக்கிற 2 டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே குரூப்பை நம்ம செலக்ட் போயிட்டு எடு குரூப் வைக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீடியா கீழ் போயிட்டு நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபிட்டில் முன்ன நம்ம 12 ஃபீட் ஆட் பண்ணி பாருங்கள். அது இந்த இடத்துல தான் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்மளே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்காது, நம்ம செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க உங்களோட பிக்கை அந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஆட் ஆச்சு. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க 2 4 6 மொத்தம் 7 குரூப் இருக்கணும். ஸோ 1 பண்ணால் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்தினாக்க இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லா குரூப்பில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குரூப் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க அடுத்த ஒரு 2 இடத்துல வந்து பண்ணாக்க நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ அந்த குரூப்புக்கு நிறைய சைடில் கண்ணுமாக இருக்க அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும். இதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற குரூப் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 8 குரூப்பு. ஓகே, ஸோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு இந்த இடத்துல காப்பி 8 லேஸ் இருக்கா அதை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 4 புக் மார்க்கு சின்ன கொடுத்துருக்குன்னா கரெக்டாக அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 8.08 செகண்ட் கிட்ட அங்கே வந்துட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு பேஸ்ட் 8 லேயர்ஸ் இருக்கா அது கீழ் பண்ணாலே போதும். இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். இப்போ இதை வந்து பண்ணாக்க இந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு குரூப்பை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் கீழ் போயிட்டு இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணாக்க டைம் பார்த்து கம்ப்ரஸ் வரும். இதே சேமத்தில் கேட்கறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அது நம்ம செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் நம்ம கீழ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது அந்த ஸ்பீடேக்கு யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த குரூப்பை வந்து பண்ண கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துலையும் அதே மாதிரி கொடுத்துருவோம். இந்த இடத்துலையும் அதே பேஸ்ட் 8 லேயர் கொடுத்து கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த குரூப் எல்லாமே கீழே நம்ம கொண்டு வந்துடலாமா? ஓகே, ஸோ இங்கே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு குரூப் இருப்பாருங்க, கரெக்டாக முடிகிற இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்க போய்க்குங்க. கரெக்டாக அந்த இடத்துல லெக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா அதுக்கு நேரம் வந்துக்குங்க. கரெக்டாக 4.1 செகண்ட் கிட்ட. ஓகே, இப்போ நம்ம இப்போ காட் பண்ணலாமா? கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீடியா கீழ் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிய ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி இட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபிட்டில் அதே டெல்ஸ் எஃபெக்ட் இந்த இடத்துல தான் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போகிறீங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? நம்ம அப்படியே வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். இப்போ நம்ம எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணால் பிளிஞ்ச் பிளட்ஜுன்னு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ண ஸ்ட்ரென்த் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் 0.00 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண ரேடியஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 2.500 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ மேலே ஸ்ட்ரென்த் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த குரூப்புக்கு அந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபார்ம் இருக்கா ஜஸ்ட்டு அவங்க ஒரு கீஃபார்ம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபார்மை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபார்ம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. இதை வந்து பண்ணாக்க மைனஸில் வந்து பண்ணாக்க நீங்கள் கொண்டு போங்க. உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நான் ஒரு -0.20 வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இந்த 2 கீஃபார்முக்கு நீங்கள் சென்டர் கொண்டுட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் லாஸ்ட் மாதிரி போயிட்டேன். இப்போ இது 0.00 இருக்கா இது வந்து பண்ணாக்க 0.1015 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க.
ஸோ இது வந்து ஆட் ஆகிடுச்சா. இப்போ அப்படியே நம்ம பேக் போய்ட்டு மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் ஜூம் ப்ரெல்னு ஒரு ஃபிட் இருக்கும். அதை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் போயிட்டு ஸ்டேட்டஸில் நீங்கள் கிளிக் போய்ட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கீழே வந்து பண்ண ஸ்ட்ரென்த் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம் முன்ன நம்ம ஒரு கீஃபேம் ஆட் பண்ண பாருங்கள். அதுக்கு நேராக போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நம்ம 0 வச்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஜூம் என்னன்னாக்க இந்த வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா. அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ரிஜெக்ஷன் வேப் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்க வேப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சுற்றி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க மேக்னின் இருக்கா, ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிட்டு 0.8 இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க பிளேஸ் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கட்டன் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் லாஸ்ட் கண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு 0.13 இல்லைனா 14 இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. லைட்டு வந்து பண்ணாக்க அந்த ஃபிட் வரும். அந்த மேக்னெட்டிவ் வேணுனாக்க இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி வச்சுக்கலாம், ஒரு 0.3 வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு அது எஃபெக்ட் லைட்டாக இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இருக்கேன், அவ்வளோதான் கேஸ். இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு சைடில் 3 பட்டன் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கஃபெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு சைடில் இருக்கிற 3 பட்டனை கிளிக் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நம்ம செலக்ட் போய்ட்டு இந்த சைல் கிராப் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் கரெக்டாக புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் போய்ட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன வேறு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து பண்ணாக்க லைட்டு ஒரு வாட்டர் ட்ராப் மாதிரி உழந்தாக்க அது வந்து பண்ணாக்க நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஜஸ்ட் பிக்கை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அதே டிசைன் வேர்பில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல சர்க்கிள் ரிபிள்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு சானசன் நம்ம வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பண்ணாக்க கீழே வந்து பண்ண ஃப்ரீக்வன்சி இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃப்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃப்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க ஒரு 6.40 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க செகண்ட் போயிட்டு இது வந்து பண்ணாக்க 1.60 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ரேடியஸ் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. இப்போ லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு வாட்டர் டாஃப் மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே, அவ்வளோதான் கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான லிரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணினாக்க இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கா அதுக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய்க்குங்க. நெக்ஸ்ட் அது கீழே வந்து பண்ண இன்னொரு குரூப் இருக்கும் அது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ளூ கலர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து பண்ணாக்க சென்டராக வேணால் இப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்க கீழே மோட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த குரூப் கிளிக் பண்ணிங்கனாக்க லிரிக்ஸ் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இஷ்யூ வரும். ஸோ நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல லிரிக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட்டே இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணல போதும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாக்க இந்த மெத்தட் மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சா நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கண்டாக்க சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.